Tamil high speed 120 words per minute, July 1994, speed number 22. Get ready. Start. கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் பேசியதாவது: நெசவாளர்கள் வாழ்வு வளம் பெற அயராது உழைத்த அமரர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான இன்று இந்த கண்காட்சியை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மனிதனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் மிகவும் இன்றியமையாதவை ஆகும். எனவேதான் உயிர் வாழ உணவை உற்பத்தி செய்யும் விவசாய தொழிலை முதன்மை தொழிலாகவும், மனிதனின் மானம் காக்க உதவும் துணிகளை உற்பத்தி செய்யும் நெசவு தொழிலுக்கு இரண்டாம் நிலை முக்கியத்துவத்தையும் அளித்து உள்ளோம். அதன் அடிப்படையில் பல்வேறு நல திட்டங்களை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த அரசு அறிவித்துள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு உரம் வழங்கவும், உழவு மாடுகள் வாங்க கடன் உதவியும், விதை பொருள்களை மானிய விலையில் அளிக்கவும் அரசு திட்டங்களை தீட்டியுள்ளது. நெசவாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நூல் எளிதில் கிடைக்க ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஒவ்வொரு நெசவாளிக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான நூலை அந்தந்த பகுதியிலுள்ள நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முறையை தற்போது அமல்படுத்துவதன் காரணமாக எல்லா நெசவாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்பின் கீழ் செயல்பட வேண்டிய இன்றியமையாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் பிடியிலிருந்தும் அவர்களை விடுவிக்கும் ஒரு வழிமுறையாகவும் இத்திட்டம் அமைந்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கண்காட்சியை நான் சுற்றி பார்க்கையில் பல்வேறு நெசவு தொழிலாளர்களை சந்தித்து பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். பெரும்பாலானவர்கள் கைத்தறி துறைக்கென தனியாக சில ரக துணிகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர வேண்டுமென்று கேட்டு கொண்டார்கள். இந்த கோரிக்கை இன்று நேற்று எழுந்ததல்ல. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு தலைவர்களால் பேசப்பட்டு ஆங்காங்கு நடைபெறுகிற கூட்டங்களில் கருத்தரங்குகளில் விவாதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். அவற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் சட்ட முன்வடிவு தயாரிக்கப்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். இது விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் இங்கு தத்தம் மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் சிறப்பான துணி வகைகளை அழகான முறையில் அனைவரையும் கவரும் வண்ணம் காட்சிக்காக வைத்திருப்பது பாராட்டுதலுக்குரிய ஒன்றாகும். இவ்வாறான கண்காட்சிகள் பல மாநிலங்களிலுள்ள நெசவாளர்களை ஒருங்கிணைப்பதோடு ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களும் பிற பகுதிகளில் வாழும் மக்களின் பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ள பெரிதும் உதவுகின்றன. தமிழகத்திலே தயாரிக்கப்படுகிற படுக்கை விரிப்புகள் மற்றும் போர்வைகள் கடும் குளிரில் வாடும் காஷ்மீர் மக்களை கவருகிறது என்றால், காஷ்மீரில் தயாரிக்கப்படும் வண்ண வண்ண தரை விரிப்புகள் சென்னையிலுள்ள தனவந்தர்களின் வரவேற்பறையில் விரிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய கண்காட்சிகள் வியாபார நோக்கத்திலும் விளம்பர அடிப்படையிலும் அமைக்கப்படுகிறது என்ற போதிலும் மறைமுகமாக கலாச்சார ஒருமைப்பாட்டினை உருவாக்க உதவுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கைத்தறி நெசவாளர்களின் முன்னேற்றத்துக்காக வரும் 3 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை தீட்டி அவற்றிற்காக 1000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இதனால் நெசவாளர்களின் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. நாகரிகம் வளர வளர மக்களின் சமூக வாழ்க்கையிலும் வியக்கத்தகு மாறுதல்கள் ஏற்பட்டு வருவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். இந்த நிலைமையை நெசவாளர்களும் நன்றாக உணர்ந்து புதிய வகை துணிகளை கவர்ச்சியான வண்ணங்களில் கலந்து தயாரித்து தர வேண்டும். அகில இந்திய அளவில் நெசவு தொழிலாளர்கள் இவ்வாறு செயல்பட வேண்டுமென்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஸ்டாப்.